வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 11. தசரதேன ரிஷ்யஸ்ருங்காநயனம். தசரதர் ரிஷ்யஸ்ருங்கமுனியை அழைத்து வந்தது. ஏகாதசः சர்கः 11வது சர்க்கம். தசரதேன ரிஷ்யஸ்ருங்கஸ்யாநயனம். தசரதர் ரிஷ்யஸ்ருங்கமுனியை அழைத்து வந்தது. भूय एव च राजेन्द्र शृणु मे वचनं हितं यथा सदेव प्रवरः कथायामेवमब्रवीत्. राजेन्द्र राजश्रेष्ठरे स देवप्रवरः அந்த தேவஸ்ரேஷ்டர் பூயः என்னும் கதாயாம் கதையில் ஏவம் பின்வருமாறு யதா எப்படி அப்ரவீத் சொன்னாரோ ஹிதம் ஹிதமான அந்த வச்சனம் வார்த்தையை ச ஏவ முழுவதையும் மே என்னிடத்திலிருந்து ஸ்ருணோ கேளும். ராஜஸ்ரேஷ்டரே அந்த தேவஸ்ரேஷ்டர் இன்னும் கதையில் பின்வருமாறு எப்படி சொன்னாரோ ஹிதமான அந்த வார்த்தையை முழுவதையும் என்னிடத்திலிருந்து கேளும். இக்ஷ்வாகூணாம் குலே ஜாதோ பவிஷ்யதே சோதார்மிகः नाम्ना दशरथो राजा श्रीमान सत्य प्रतिश्रवः. இக்ஷ்வாகூணாம் இக்ஷ்வாக்கூக்களுடைய குலே வம்சத்தில் சுதார்மிகः நல்ல தர்மங்களை உடையவரும் ஸ்ரீமானும் சத்திய பிரதிஸ்ரவः சத்தியமான பிரதிஜையை உடையவரும் நாம்னா பேரினால் தசரதः தசரதர் என்பவருமான ராஜா அரசர் ஜாத்த பவிஷ்யதி பிறப்பார். இக்ஷ்வாக்குகளுடைய வம்சத்தில் நல்ல தர்மங்களை உடையவரும் ஸ்ரீமானும் சத்தியமான பிரதிஜையை உடையவரும் பேரினால் தசரதர் என்பவருமான அரசர் பிறப்பார். அங்கராஜேன சக்கியம் ச தஸ்ய ராஜ்ஞோ பவிஷ்யதி கன்யா சாஸ்ய மகாபாகா சாந்தா நாம பவிஷ்யதி. पुत्रस्त्वङ्गादिराजस्य रोमपाद इति श्रुतः तं स राजा दशरथो गमिष्यति महायशाः. अनपत्योऽस्मि धर्मात्मन् शान्ता भर्ता मम क्रतुम् आरभेत्तत्वया ज्ञप्तः सन्तानार्थं कोलस्य च. தஸ்ய அந்த ராஜ்ஞः ராஜாவுக்கு அங்கராஜேன அங்கராஜரோடு சக்கியம் ச பிரியா நட்பு பவிஷ்யதி உண்டாகும். அங்காதி ராஜஸ்ய அங்க தேசத்தின் அரசருக்கு ரோமபாதக ரோமபாதர் இதி என்று ஸ்ருதः பிரசித்தி பெற்ற புத்திரஹா புத்திரர் தோ மேலும் அஸ்ய இவருக்கு மகாபாகா வெகு பாக்கியமுடைய சாந்தா நாம சாந்தை என்று கன்யா ச பெண் பவிஷ்யத்தி உண்டாகப் போகிறாள். மகாயஷாக மகா யசஸ்வியான சக அந்த ராஜா மன்னரான தசரதः தசரதர் தர்மாத்மன் தர்மாத்மாவே அனபத்தியக பிள்ளை இல்லாதவனாக அஸ்மி இருக்கிறேன். சாந்தா பர்த்தா சாந்தைக்கு கணவர் குலஸ்ய வம்சத்தினுடைய சந்தானார்த்தம் விளங்குதலின் பொருட்டு துவயா உம்மாலே ஆஜ்ஞப்தः ச கட்டளையிடப்பட்டவராகவே மம என் கிருத்தம் யாகத்தை ஆரபேத்த அனுஷ்டிக்கட்டும் என்று தம் அவரை கமிஷ்யத்தி அடையப் போகிறார். அந்த ராஜாவுக்கு அங்கராஜரோடு பிரியா நட்பு உண்டாகும். அங்க தேசத்தினுடைய அரசருக்கு ரோமபாதர் என்று பிரசித்தி பெற்ற புத்திரர் மேலும் இவருக்கு வெகு பாக்கியமுடைய சாந்தை என்று பெண் உண்டாகப் போகிறாள். மகா யசஸ்வியான அந்த மன்னரான தசரதர் தர்மாத்மாவே பிள்ளை இல்லாதவனாக இருக்கிறேன். சாந்தைக்கு கணவர் வம்சத்தினுடைய விளங்குதலின் பொருட்டு உம்மாலே கட்டளையிடப்பட்டவராகவே என் யாகத்தை அனுஷ்டிக்கட்டும் என்று அவரை அடையப் போகிறார். ஸ்ருத்வா ராஜ்ஞோத்த தத்வாக்யம் மனசா ச விசிந்த்ய ச பிரதாஸ்யதே புத்திரவந்தம் சாந்தா பர்த்தாரமாத்மவான். ராஜ்ஞः அரசருடைய தத் அந்த வாக்கியம் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு ஆத்மவான் தைரியமுடைய சக அவர் அத்த
இந்த ஸ்திதியில் மனசாச்ச மனதில் சற்று விசிந்திய ஆலோசித்து புத்திரவந்தம் புத்திரனை அளிக்க சமர்த்தரான சாந்தா பர்த்தாரம் சாந்தையின் கணவரை பிரதாசியத்தை கொடுக்கப் போகிறார். அரசருடைய அந்த வார்த்தையை கேட்டு தைரியமுடைய அவர் இந்த ஸ்திதியில் மனதில் சற்று ஆலோசித்து புத்திரனை அளிக்க சமர்த்தரான சாந்தியின் கணவரை கொடுக்கப் போகிறார். பிரதிகிருஹ்ய ச தம் விப்ரம் ச ராஜா விகதஜ்வரः ஆஹரிஷ்யதி தம் யஜ்ஞம் பிரஹ்ருஷ்டேனாந்தராத்மனா. சக அந்த ராஜா அரசர் தம் அந்த விப்ரம் அந்தனரை பிரதிகிருஹ்ய கிரகித்து கொண்டு ச அதனால் விகதஜ்வரः கவலை தீர்ந்தவராய் பிரஹ்ருஷ்டேன மிக்க களிப்புற்ற அந்தராத்மனா மனதோடு தம் அந்த யஜ்ஞம் யாகத்தை ஆஹரிஷ்யதி நடத்தப் போகிறார். அந்த அரசர் அந்த அந்தனரை கிரகித்து கொண்டு அதனால் கவலை தீர்ந்தவராய் மிக்க களிப்புற்ற மனதோடு அந்த யாகத்தை நடத்தப் போகிறார். தம் ச ராஜா தசரதோ யசஸ்காமா கிருதாஞ்சலிः ऋष्यशृङ्गं द्विजश्रेष्ठं अरयिष्यति धर्मवेत् यज्ञार्थं प्रसवार्थं च स्वर्गार्थं च नरेश्वरः लभते च सतं कामं द्विजमुख्याद्विषां पतिः च மேலும் தர்மவித் தர்மமறிந்த நரேஸ்வரः ஜனங்களுக்கு ஈஸ்வரனான தசரதः தசரத ராஜா மன்னர் யஜ்ஞார்த்தம் யாகத்தின் பொருட்டும் பிரசவார்த்தம் ச சந்தானத்தின் பொருட்டும் ஸ்வர்கார்த்தம் ச சொர்க்கத்தின் பொருட்டும் யசஸ்காமக யசஸில் விருப்பமுடையவராய் கிருத்தாஞ்சலிகி கைகூப்பினவராய் த்விஜஸ்ரேஷ்டம் பிராமண சிரேஷ்டரான தம் அந்த ரிஷ்யஸ்ருங்கம் ரிஷ்யஸ்ருங்கரை வரையிஷ்யதி வரிக்கப் போகிறார். தம் அந்த காமம் ச மனோரதத்தையும் சக அந்த விஷாம் ஜனங்களுக்கு பதிஹி பதி த்விஜ முக்கியாத் பிராமண சிரேஷ்டரிடமிருந்து லபத்தே அடைவார். மேலும் தர்மம் அறிந்த ஜனங்களுக்கு ஈஸ்வரனான தசரத மன்னர் யாகத்தின் பொருட்டும் சந்தானத்தின் பொருட்டும் சொர்க்கத்தின் பொருட்டும் யசஸில் விருப்பமுடையவராய் கைகூப்பினவராய் பிராமண சிரேஷ்டரான அந்த ரிஷ்யஸ்ருங்கரை வரிக்கப் போகிறார். அந்த மனோரதத்தையும் அந்த ஜனங்களுக்கு பதி பிராமண சிரேஷ்டரிடமிருந்து அடைவார். புத்ராश्चास्ये भविष्यन्ति चत्वारोऽस्मितविक्रमाः वंशप्रतिष्ठानकराः सर्वलोकेषु विश्रुताः. அஸ்ய இவருக்கு அமித விக்ரமாக அளவற்ற பராக்கிரமம் உடையவர்களும் வம்ச பிரதிஷ்டானக்கராக வம்சத்தினுடைய நிலை நிறுத்துதலை செய்யக்கூடியவர்களும் சர்வலோகேஷு சமஸ்த லோகங்களிலும் விஸ்ருதாக பிரசித்தி பெற்றவர்களுமான சத்வாரக 4 புத்திராக புத்திரர்கள் பவிஷ்யந்தி உண்டாகப் போகிறார்கள். ச நிச்சயம் இவருக்கு அளவற்ற பராக்கிரமம் உடையவர்களும் வம்சத்தினுடைய நிலை நிறுத்துதலை செய்யக்கூடியவர்களும் சமஸ்த லோகங்களிலும் பிரசித்தி பெற்றவர்களுமான 4 புத்திரர்கள் உண்டாகப் போகிறார்கள் நிச்சயம். ஏவம் சதேவ பிரவரः பூர்வம் கதீதவான் கதாம் சனத்குமாரோ பகவான் புரா தேவ யுகே பிரபு. பூர்வம் முன்காலத்தில் தேவயுகே கிருத்தயுகத்தில் புரா பிராச்சீனரும் பகவானும் பிரபுவும் தேவப்பிரவரக தேவஸ்ரேஷ்டருமான சக அந்த சனத்குமாரர் கதாம் விருத்தாந்தத்தை ஏவம் இவ்வாறு கதித்தவான் சொன்னார். முன்காலத்தில் கிருத்தயுகத்தில் பிராச்சீனரும் பகவானும் பிரபுவும் தேவஸ்ரேஷ்டருமான அந்த சனத்குமாரர் விருத்தாந்தத்தை இவ்வாறு சொன்னார். சத்வம் புருஷ ஷார்தூல தமானய சுசத்கிருதம் ஸ்வயமேவ மகாராஜ கத்வா சபலவாஹனः. புருஷ ஷார்தூல ஓ புருஷ சிரேஷ்டா மகாராஜா ஓ மகாராஜா சஹ அந்த துவம் நீர் சபல வாகனக சைன்யங்களோடும் வாகனங்களோடும் கூடினவராக ஸ்வயம் ஏவ தானே கத்வா சென்று தம் அவரை சுசத்கிருத்தம் நன்றாக பூஜிக்கப்பட்டவராக ஆணைய அழைத்துவாரும்.
ஓ புருஷ சிரேஷ்டா, ஓ மகாராஜா, அந்த நீர் சைன்யங்களோடும் வாகனங்களோடும் கூடினவராக தானே சென்று அவரை நன்றாக பூஜிக்கப்பட்டவராக அழைத்து வாரும். அனோமான்யே வசிஷ்டம் ச சூத்தவாக்கியம் நிஷம்ய ச சாந்தப்புர சகாமாத்யः பிரயயோ யத்ர சத்விஜः. சூத்த வாக்கியம் சாரதியின் வாக்கியத்தை நிஷம்ய கேட்டு ச உடனே வசிஷ்டம் ச வசிஷ்டரையும் அனுமான்ய சம்மதிக்கச் செய்து சகாமாத்தியக மந்திரிகளோடு கூடினவராயும் சாந்தப்புரக மனைவிமார்களோடு கூடினவராயும் அவர் சக அந்த த்விஜக அந்தனர் எத்திர எங்கோ அங்கு பிரயயோ சென்றார். சாரதியின் வாக்கியத்தை கேட்டு உடனே வசிஷ்டரையும் சம்மதிக்கச் செய்து மந்திரிகளோடு கூடினவராயும் மனைவிமார்களோடு கூடினவராயும் அவர் அந்த அந்தனர் எங்கோ அங்கு சென்றார். வனானி சரீதச்சைவ வ்யதிக்ரம்ய ஷனை ஷனைः அபிச்சக்ராமதம் தேசம் யத்ர வைமுனி புங்கவः. வனானீச்ச வனங்களையும் சரித்தக ஏவ நதிகளையும் ஷனைஹி ஷனைஹி கிரமமாய் வியதிக்ரம்ய கடந்து முனிப்புங்கவா முனிஸ்ரேஷ்டர் யத்ர வை எங்கோ தம் அந்த தேசம் தேசத்தை அபிச்சக்ராம அடைந்தார். வனங்களையும் நதிகளையும் கிரமமாய் கடந்து முனிஸ்ரேஷ்டர் எங்கோ அந்த தேசத்தை அடைந்தார். ஆசாத்யதம் த்விஜஸ்ரேஷ்டம் ரோமபாத சமீபகம் ரிஷிபுத்திரம் ததார்ஷாதோ திப்யமானமீவாணலம். ஆசாத்திய அடைந்து ரோமபாத சமீபகம் ரோமபாதருடைய சமீபத்தை அடைந்த அனலம் அக்னியை இவ போல் தீப்யமானம் விளங்குகிற ரிஷிபுத்திரம் ரிஷிபுத்திரரான தம் அந்த த்விஜஸ்ரேஷ்டம் பிராமண சிரேஷ்டரை ஆதோ முதலில் ததர்ஷ தரிசித்தார். அடைந்து ரோமபாதருடைய சமீபத்தை அடைந்த அக்னியைப் போல் விளங்குகிற ரிஷிபுத்திரரான அந்த பிராமண சிரேஷ்டரை முதலில் தரிசித்தார். ततो राजा यथान्यायं पूजां चक्रे विशेषतः सखित्वा तस्य वैराग्यः प्रहृष्टेनान्तरात्मना. ततः அப்பொழுது ராஜா அரசர் தஸ்ய அந்த ராஜ்யः ராஜாவினுடைய சக்கித்வாத் தோழர் ஆகையால் பிரஹ்ருஷ்டேன ஆனந்தமடைந்த அந்தராத்மனா மனதோடு விசேஷத்தः விசேஷமாய் பூஜா மரியாதையை யதா நியாயம் விதி பிரகாரம் சக்கரேவை செய்தார். அப்பொழுது அரசர் அந்த ராஜாவினுடைய தோழராகையால் ஆனந்தமடைந்த மனதோடு விசேஷமாய் மரியாதையை விதி பிரகாரம் செய்தார். ரோமபாதேன சாக்கியாத்தம் ரிஷிபுத்திராய தீமதே சக்கியம் சம்பந்தகம் செய்வ ததாத்தம் பிரத்ய பூஜயத். ரோமபாதேன ரோமபாதரால் தீமதே தீமானான ரிஷிபுத்திராய ரிஷிகுமாரருக்கு சக்கியம் ச நட்பும் சம்பந்தகம் ச சம்பந்தமும் ஆக்கியாத்தம் சொல்லப்பட்டது. ததா அப்பொழுது ஏவ உடனே தம் அவரை பிரத்ய பூஜையத் கொண்டாடினார். ரோமபாதரால் தீமானான ரிஷிகுமாரருக்கு நட்பும் சம்பந்தமும் சொல்லப்பட்டது. அப்பொழுது உடனே அவரை கொண்டாடினார். एवं सुसत्कृतस्तेन सहोषित्वा नरर्षभः सप्ताष्टदिवसान् राजा राजानमिदमब्रवीत्. நரர்ஷபः மனித சிரேஷ்டரான ராஜா அரசர் ஏவம் இவ்வாறு சுசத்கிருதः நன்றாக பூஜிக்கப்பட்டவராக சப்தாஷ்ட திவசான் 7-8 தினங்களை தேன அவரோடு சக கூட உஷித்வா வாசம் பண்ணி ராஜானம் ராஜாவை பார்த்து இதம் இனி வருகிறதை அப்ரவீத் சொன்னார். மனித சிரேஷ்டரான அரசர் இவ்வாறு நன்றாக பூஜிக்கப்பட்டவராக 7-8 தினங்களை அவரோடு கூட வாசம் பண்ணி ராஜாவை பார்த்து இனி வருகிறதை சொன்னார். சாந்தா தவ சுதாராஜன் சக பர்த்ரா விஷாம்பத்தே மதீயம் நகரம் யாத்தோ காரியம் ஹி மஹத்யுத்தமம்.
காரியம் ஹி மகத்யுத்யதம். விஷாம் ஜனங்களுக்கு பதே பதியான ராஜன் அரசரே, தவ உம்முடைய சுதா பெண்ணான சாந்தா சாந்தை பர்த்ராசக பர்த்தாவோடு கூட மதியம் என்னுடைய நகரத்தை யாத்து அடையட்டும். மகத் பெரிய காரியமானது ஹி அன்றோ உத்யதம் ஆரம்பிக்கப்பட்டது. ஜனங்களுக்கு பதியான அரசரே, உம்முடைய பெண்ணான சாந்தை பர்த்தாவோடு கூட என்னுடைய நகரத்தை அடையட்டும். பெரிய காரியமானதென்றோ ஆரம்பிக்கப்பட்டது. ததேதி ராஜா சம்ஸ்ருத்ய கமனம் தஸ்ய தீமதः உவாச வசனம் விப்ரம் கச்சத்வம் சஹ பாரியயா. ராஜா அரசர் தீமதா தீமானான தஸ்ய அவருடைய கமனம் போவதை பற்றி ததா அப்படியே ஆகட்டும் இதி என்று சம்ஸ்ருத்ய வாக்கு கொடுத்து பாரியையா பாரியையோடு சக கூட துவம் நீர் கச்ச போம் என்ற வச்சனம் வார்த்தையை விப்ரம் அந்தனரை பார்த்து உவாச்ச சொன்னார். அரசர் தீமானான அவருடைய போவதை பற்றி அப்படியே ஆகட்டும் என்று வாக்கு கொடுத்து பாரியையோடு கூட நீர் போம் என்ற வார்த்தையை அந்தனரை பார்த்து சொன்னார். ரிஷிபுத்திர பிரதிஸ்ருத்ய ததேத்யாஹ நிருப்பம் ததா ச நிருப்பேனாப்யனுஜ்ஞாதः பிரயயோ சஹ பாரியயா. ததா அப்பொழுது ரிஷிபுத்திரர் பிரதிஸ்ருத்ய கேட்டு நிருப்பம் அரசரை பார்த்து ததா அப்படியாகட்டும் இதி என்று ஆக சொன்னார். நிருப்பேன ராஜாவால் அப்யனுஜ்ஞாதக விடை பெற்றவராக சக அவர் பாரியயா சக மனைவியோடு கூட பிரயயோ சென்றார். அப்பொழுது ரிஷிபுத்திரர் கேட்டு அரசரை பார்த்து அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். ராஜாவால் விடை பெற்றவராக அவர் மனைவியோடு கூட சென்றார். தாவன்யோன்யாஞ்சலிம் கிருத்வா ஸ்னேகாத் சம்ஸ்லிஷ்ய சோரச நனந்ததுர் தசரதோ ரோமபாதಶ್ಚ வீரியவான். தசரதர் வீரியவானான ரோமபாதர் தௌச்ச அவ்விருவர்களும் அந்யோன்யாஞ்சலிம் ஒருவருக்கொருவர் கைகூப்பிறதை கிருத்வா செய்து ஸ்னேகாத் அன்பால் உரசாச்ச மார்போடும் சம்லிஷ்ய கட்டிக்கொண்டு நனந்ததுஹு களிப்புற்றார்கள். தசரதர் வீரியவானான ரோமபாதர் அவ்விருவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கை கூப்புகிறதை செய்து அன்பால் மார்போடும் கட்டிக்கொண்டு களிப்புற்றார்கள். தத சுஹ்ருதமாப்ருச்ய பிரஸ்திதோ ரகுநந்தனः பௌரேभ्य பிரேஷயாமாச தூத்தான் வே சீக்ரகாமினः. ரகுநந்தனः ரகு வம்சத்தை களிப்பிக்கிறவர், ரகு வம்சத்தில் பிறந்தவர். சுஹ்ருதம் சிநேகிதரிடம் ஆப்ருச்ய விடை பெற்று கொண்டு பிரஸ்திதः புறப்பட்டவராய் பௌரேபிய பட்டணத்துக்கு ஜனங்களிடத்திற்கு சீக்கிரகாமினக வேகமாக செல்லுகிற தூதர்களை ததக அவ்விடத்திலிருந்து பிரேஷயாமாசவை அனுப்பினார். ரகு வம்சத்தை களிப்பிக்கிறவர், ரகு வம்சத்தில் பிறந்தவர், சிநேகிதரிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டவராய் பட்டணத்துக்கு ஜனங்களிடத்திற்கு வேகமாக செல்லுகிற தூதர்களை அவ்விடத்திலிருந்து அனுப்பினார். கிரியதாம் நகரம் சர்வம் क्षिप्रमेव स्वलङ्कृतं धूपितं सिक्तसंमृष्टं पताकाभिरलङ्कृतं. நகரம் பட்டணம் சர்வமேவ எங்கும் க்ஷிப்ரம் வேகமாக ஸ்வலங்கிருத்தம் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதாக தூப்பித்தம் வாசனை தூபங்கள் இட்டதாக சிக்த சம்ருஷ்டம் நீர் தெளித்து பரிசுத்தமாக பதாகாபிகி கொடிகளால் அலங்கிருத்தம் அலங்கரிக்கப்பட்டதாக கிரியதாம் செய்யப்படட்டும். பட்டணமெங்கும் வேகமாக நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதாக வாசனை தூபங்கள் இட்டதாக நீர் தெளித்து பரிசுத்தமாக கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதாக செய்யப்படட்டும். ததப் பிரஹ்ருஷ்டா பௌராஸ்தே ஸ்ருத்வா ராஜானமாகதம் ததா பிரச்சக்ருஸ்தத்சர்வம் ராஜ்ஞா யத் பிரேஷிதம் ததா
ததः அவ்விடத்திற்கு ராஜானம் அரசரின் ஆகத்தம் வரவை ஸ்ருத்வா கேட்டு தே அந்த பௌராக பட்டணத்து ஜனங்கள் பிரஹிருஷ்டாக வெகு சந்தோஷமடைந்தவர்களாய் ராஜ்ஞா ராஜாவால் எது பிரேஷித்தம் விடுத்த உத்தரவோ தத் அதை சர்வம் எல்லாம் ததா அப்படியே ததா அப்பொழுது பிரச்சக்ருஹு செய்தார்கள். அவ்விடத்திற்கு அரசரின் வரவை கேட்டு அந்த பட்டணத்து ஜனங்கள் வெகு சந்தோஷமடைந்தவர்களாய் ராஜாவால் எது விடுத்த உத்தரவோ அதையெல்லாம் அப்படியே அப்பொழுது செய்தார்கள். தத ஸ்வலங்கிருதம் ராஜா நகரம் பிரவிவேஷः சங்கதுந்துபி நிர்கோஷைः புரஸ்கிருத்ய த்விஜோத்தமம். ததः அப்பொழுது ராஜா அரசர் ஸ்வலங்கிருதம் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட நகரத்தை சங்கதுந்துபி நிர்கோஷைः சங்கதுந்துபி வாத்திய கோஷங்களோடு த்விஜோத்தமம் பிராமண சிரேஷ்டரை புரஸ்கிருத்திய முன்னிட்டு கொண்டு பிரவிவேஷா பிரவேசித்தார். கான் அப்பொழுது அரசர் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட நகரத்தை சங்க துந்துபி வாத்திய கோஷங்களோடு பிராமண சிரேஷ்டரை முன்னிட்டு கொண்டு பிரவேசித்தார். கான் தத பிரமோதிதா சர்வே திருஷ்ட்வா தம் நாகராத்விஜம் பிரவேஷ்யமானம் சத்கிருத்ய நரேந்திரேனேந்திர கர்மணா. ததः அப்பொழுது இந்திர கர்மணா இந்திரனுடைய பராக்கிரமம் போன்ற பராக்கிரமம் உடைய நரேந்திரேன அரசனால் சத்கிருத்திய சத்கரித்து மரியாதை பண்ணி பிரவேஷ்யமானம் பிரவேசிப்பித்த தம் அந்த த்விஜம் பிராமணரை திருஷ்டுவா பார்த்து நாகராக பட்டணத்து ஜனங்கள் சர்வே எல்லோரும் பிரமுதிதாக சந்தோஷமடைந்தார்கள். அப்பொழுது இந்திரனுடைய பராக்கிரமம் போன்ற பராக்கிரமம் உடைய அரசனால் சத்கரித்து மரியாதை பண்ணி பிரவேசிப்பித்த அந்த பிராமணரை பார்த்து பட்டணத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷமடைந்தார்கள். அந்தப்புரம் பிரவேஷ்யைனம் பூஜாம் கிருத்வா ச சாஸ்திரதः கிருத்தகிருத்யம் ததாத்மானம் மேனே தஸ்யோபவாகனாத். ஏனம் இவரை அந்தப்புரம் அந்தப்புரத்தை பிரவேசிப்பித்து சாஸ்திரத்தः விதிப்படி பூஜாம் கிருத்வா உபசாரத்தை செய்து தஸ்ய அவருடைய உபவாகனாத் வரவால் ததா அப்பொழுது ஆத்மானம் தன்னை கிருத்தகிருத்தியம் எடுத்த காரியத்தை முற்றும் முடித்தவராக மேனேச்ச எண்ணினார். இவரை அந்த புறத்தை பிரவேசிப்பித்து விதிப்படி உபசாரத்தை செய்து அவருடைய வரவால் அப்பொழுது தன்னை எடுத்த காரியத்தை முற்றும் முடித்தவராக எண்ணினார். அந்தப்புராணி சர்வாணி சாந்தாம் திருஷ்ட்வா ததாகதாம் சக பர்த்ரா விஷாலாக்ஷீம் பிரீத்யானந்தமுபாகமன். அந்தப்புராணி அந்தப்புர ஸ்திரீகள் சர்வாணி எல்லோரும் ததா அவ்வாறு பர்த்ரா பர்த்தாவோடு சக கூட ஆகத்தாம் வந்தவளான விஷாலாக்ஷிம் நீண்ட கண்களையுடைய சாந்தாம் சாந்தையை திருஷ்டுவா பார்த்து பிரீத்தியா அன்புடன் ஆனந்தம் ஆனந்தத்தை உபாகமன் அடைந்தார்கள். அந்தப்புர ஸ்திரீகள் எல்லோரும் அவ்வாறு பர்த்தாவோடு கூட வந்தவளான நீண்ட கண்களையுடைய சாந்தையை பார்த்து அன்புடன் ஆனந்தத்தை அடைந்தார்கள். பூஜ்யமானா ச தாபிஹ சா ராஜா சைவ விசேஷதः உவாச தத்ர சுகிதா கஞ்சித் காலம் சபர்த்ருகா. சாச்ச அவளம் தாபிஹி ஏவ அவர்களாலேயும் ராஜ்ஞா ச ராஜாவினாலேயும் விசேஷத்தः விசேஷமாக பூஜ்யமானா கொண்டாடப்பட்டவளாக சுக்கிதா சௌக்கியமாக செய்யப்பட்டவளாக சபர்த்ருகா பர்த்தாவுடன் கூடினவளாக தத்ர அங்கு கஞ்சித் காலம் கொஞ்சம் காலம் உவாச வாசம் செய்தாள். அவளும் அவர்களாலேயும் ராஜாவினாலேயும் விசேஷமாக கொண்டாடப்பட்டவளாக சௌக்கியமாக செய்யப்பட்டவளாக பர்த்தாவுடன் கூடினவளாக அங்கு கொஞ்சம் காலம் வாசம் செய்தாள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே 11 சர்கः.